ശ്ലോകം 16. വിദ്യോസ്തനിത സംയുക്തം തിമിരേണാവഗുണ്ഡിതം സിഞ്ചദ്ഭൂമിം പ്രവർഷദ്വൈ തമോരൂപമുദാഹൃതം. വിദ്യുസ്തനിത സംയുക്തം തിമിരേന അവഗുണ്ഡിതം സിഞ്ചദ്ഭൂമിം പ്രവർഷദ്വൈ തമോരൂപം ഉദാഹൃതം. കുറ്റാക്കൂര് ഇരുട്ടില അഴ്ത്തിണ്ട് നടുവില ഇടിയും മിന്നലും കൂടി ചേർന്ന് കണ്ണു കാണാത്ത സ്ഥിതിയില് பெரிய ஒரு பேமாரி பூமியை பிளர்ந்துண்டு வரா மாதிரி இருக்கிற ஒரு பெரிய மழை பெஞ்சானா அது பூமிய ரொம்ப ரொம்ப குளிர வைக்கும். இருந்தா கூட அது என்னமோ பெரிய ஒரு துர்நிமித்தமாக்கும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அப்படின்னு இங்க பிரம்மா நாரதர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். பெரிய பெரிய மழையெல்லாம் பெஞ்சா அது பூமிக்கு நல்லதுதான். ஆனா மழை அப்படிங்கிறது அளவா பெய்யணும். பேமாரி மாதிரி மழை கோரி சொரிஞ்சு பெரிய இடியெல்லாம் இடிச்சு பெரிய மின்னலெல்லாம் மின்னி கோரமா மழை பெஞ்சானாக்கா அந்த நாள் அப்படிங்கிறது ஒரு கெட்ட நாளாயிட்டே எல்லாரும் நினைச்சுப்பா இல்லையா? அதே மாதிரி மழையில எப்படி ரெண்டு விதம். அது மழையோட குணம். அசுரநாட்டுமா பெய்யற மழை, சௌமியமாட்டுமா பெய்யற மழை, இப்படி ரெண்டு விதத்துல அந்த மழையோட குணம் பிரகடனப்படுறதே. இதெல்லாம் நீ நினைச்சுக்கோ. ஸ்லோகம் 17. ஏதேதத் கர்ஷகாணாம் வை ததேவாதீவ துர்தினம் பீஜோபஸ்கரயுக்தானாம் சுகதம் பிரபவத்யுதா. யதா ஏதத் கர்ஷகாணாம் வை தத் ஏவ அதீவ துர்தினம். பீஜ உபஸ்கரயுக்தானாம் சுகதம் பிரபவதி உதா. அப்படி பேமாரி கோரி சொரியற அதே நாள் விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு சுதினமாயிட்டு பவிக்கிறது. பெரிய பெரிய பேமாரி பெஞ்சானாக்கா சாதாரண ஜனங்கள் அதை சிரமமாயிட்டு நினைச்சாலும் விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு நாத்து நடும்போது அது நல்ல நாளாயிட்டு தோணுறது. அப்போ ஒரு செயல்ல ஒருத்தருக்கு அது நல்லதாயிட்டு தோணுறது, இன்னொருத்தருக்கு கெட்டதாயிட்டுன்னு தோணுறது. ஸ்லோகம் 18. அப்ரச்சன்னக்ருஹாணாம் ச துர்பகானாம் விசேஷதா திருணகாஷ்டக்ருஹீதானாம் துக்கதம் கிருஹமேதினாம். அப்ரச்சன் அக்ருஹாணாம் ச துர்பகானாம் விசேஷதः திருணகாஷ்டக்ருஹீதானாம் துக்கதம் கிருஹம் ஏதினாம். சிலவாளுக்கு வீடு இருக்காது. ஒரு வீடு கட்டி மழை பெஞ்சா ஒழுகாத மாதிரி சேஃப்டியா இருக்கிறதுக்கு சிலவாளால சாதிக்காது, பணம் இருக்காது. அப்படி இருக்கிறவாளுக்கு, வீடு இல்லாதவாளுக்கு இவ்வளோ பெரிய மழை பெஞ்சானா அவ என்ன பண்ணுவா? அவளுக்கு புல்லு விறகு இப்படின்னு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை சம்பாதிச்சு சேர்த்தி வச்சுக்கணும் வீட்டுக்குள்ள. அப்ப இவ்வளோ பெரிய மழை பெஞ்சா அதெல்லாம் ஒழுகி எல்லாம் நனைஞ்சு
அடுப்பெல்லாம் எரிய வைக்கிறதுக்கு கூட முடியாம போயிடும். அப்படி இருக்கிற கிரகஸ்தாசிரமிகளுக்கு இப்படி இருக்கிற பெரிய மழை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துக்கத்தை கொடுக்கும். சேத்தி வச்ச விறகும் புல்லுமெல்லாம் நனைஞ்சு போயிடுத்தே, ஒழுகி போயிடுத்தே அப்படின்னு அவ சங்கடப்பட்டுப்பாளே. இப்ப வீடு கட்டி அதுக்கு ஒரு மேல்கூரை மேயறதுக்கு சாதிக்காத அதிர்ஷ்டமில்லாதவாளுக்கு, அதே மாதிரி அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு விறகெல்லாம் சேகரிச்சு வச்சு பாதுகாத்து வச்சுட்டு அதை நனையாம வச்சுக்க முடியாதவாளுக்கு, அவளுக்கெல்லாம் இப்படி பேமாரி பெஞ்சானாக்கா அது அவளுக்கு துர்தினமாக்கும். விவசாயிகளுக்கு எப்படியாக்குமோ அது நல்ல நாள். ஆனா இந்த மாதிரி வீடு இல்லாதவாளுக்கு, அப்படி இல்லைன்னா ஒழுகிற வீடு இருக்கிறவாளுக்கு அது துர்தினமாக்குமே. இதெல்லாம் நீ ஒன்னு நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றார் பிரம்மா நாரதர்கிட்ட. ஸ்லோகம் 19. प्रोषिद भर्तृगाणां वै मोहदं प्रवदन्त्यपि स्वभावस्था गुणा सर्वे विपरीता विभान्ति वै. प्रोषिद भर्तृगाणां वै मोहदं प्रवदन्ति अपि स्वभावस्था गुणा सर्वे विपरीता विभान्ति वै. கணவர் ரொம்ப தூரத்துல வேலை விஷயமா போயிருக்கிற ஒரு மனைவிக்கு பெரிய பேமாரி பெஞ்ச நாளில ஒரு பயமே உண்டாயிடும். காரணம், ரொம்ப தூரம் போயிருக்கிற கணவர் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாதக்கு வீடு வந்து சேரணுமே அப்படின்னு பயம். அந்த பயத்தினாலேயே அவளுக்கு அந்த பெரிய மழை பெஞ்ச நாள் ஒரு துர்தினமாயிட்டே தீரறது. அப்படின்னா எல்லா குணங்களும் ஒவ்வொருத்தரோட சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி அது நல்லதையும் கொடுக்கறது கெட்டதையும் கொடுக்கறதுங்கிறதையாக்கும் நீ தெரிஞ்சுக்கணும் நாரதா அப்படின்னு பிரம்மா நாரதர்கிட்ட சொல்றார். அதுக்காயிட்டாக்கும் இப்படி எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மழை அப்படிங்கிறது விவசாயிய சம்பந்திச்சு குஷிய கொடுக்கறது. இதே வீடு ஒழுகிற ஒருத்தனை சம்பந்திச்சு அந்த மழை சங்கடத்தை கொடுக்கறது. அதே மாதிரி ரொம்ப தூரத்துல யாத்திரை போயிருக்கிற ஒருத்தரை நினைச்சு வீட்டுல இருக்கிறவா அந்த மழை நாளில பயந்து போறா. இப்படி ஒரே விஷயம் நிறைய பேருக்கு துக்கத்தையும் கொடுக்கறது, நிறைய பேருக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கறது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. குணங்களை சம்பந்திச்ச அந்த வித்தியாசத்தை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு பிரம்மா நாரதர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 20. லட்சணானி புனஸ்தேஷாம் ஸ்ருணு புத்ர ப்ரவீம்யஹம் லகு பிரகாஷகம் சத்வம் நிர்மலம் விஷதம் சதா. லட்சணானி புனஹ தேஷாம் ஸ்ருணு புத்ர ப்ரவீமி அஹம் லகு பிரகாஷகம் சத்வம் நிர்மலம் விஷதம் சதா. புத்ரா நாரதா அப்படின்னு கூப்பிட்டு பிரம்மா சொல்றார். நான் இனி அந்த குணங்களோட லட்சணங்களை உனக்கு சொல்லித்தரேன், கேட்டுக்கோ. சத்குணம் ரொம்ப சாஃப்டாயிட்டு பிரகடனப்படுறது, அதே மாதிரி அது பியூரா இருக்கு, அதே மாதிரி அது டீப்பாவும் இருக்கு. அது நீ தெரிஞ்சுக்கோ. ஸ்லோகம் 21. யதாங்கானி லகுன்யேவ நேத்ராதீனிந்திரியாணி ச நிர்மலம் ச ததா சேதோ கிருஹ்ணாதி விஷயான்னதான். யதா அங்கானி லகூனி ஏவ நேத்ர ஆதீனி இந்திரியாணி ச நிர்மலம் ச ததா சேதः கிருஹ்ணாதி விஷயான் ந தான். எப்ப வாக்குமோ லகுவான அவயவங்களும் கண்ணு மூக்கு காது இப்படி இருக்கிற இந்திரியங்களும் அப்படியே மனசும் புனிதமாயிருக்கு. அப்போது அதெல்லாம் விஷய சுகங்களிலேந்து நகர்ந்து நிற்கும். எதிலையும்
ஆசக்தி அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். ஸ்லோகம் 22. ததா சத்வம் ஷரீரே வை மந்தவ்யம் ச சமுத்கடம் ஜ்ரும்பாம் ஸ்தம்பம் ச தந்த்ராம் ச சலம் சைவ ரஜ புனா. ததா சத்வம் ஷரீரே வை மந்தவ்யம் ச சம் உத்கடம் ஜ்ரும்பாம் ஸ்தம்பம் ச தந்த்ராம் ச சலம் ச ஏவ ரஜஹா புனஹா. அப்போது சரீரத்துல சத்குணம் நன்னா இருக்கு அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இந்த பிரகிருதி விஷயங்களில ஆசக்தி இல்லாம இருக்கிற டைம்ல சத்குணம் நன்னா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. மனசு அப்படிங்கிறது அந்த டைம்ல சொஸ்தமா இருக்கும். அதை நீ தெரிஞ்சுக்கோ. கொட்டாவி விடுறது, அதே மாதிரி சோம்பேறித்தனம், அதே மாதிரி சஞ்சலமான குணம், இதெல்லாம் ரஜோகுணமாக்கும் அப்படிங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கோ. ஸ்லோகம் 23. யதா ததுத்கடம் ஜாதம் தேஹே யஸ்ய ஜ கஸ்யசித் கலிம் மிருகயதே கர்த்தும் கந்தும் கிராமாந்தரம் ததா. யதா தத் உத்கடம் ஜாதம் தேஹே யஸ்ய ஜ கஸ்யசித் கலிம் மிருகயதே கர்த்தும் கந்தும் கிராமாந்தரம் ததா. ആരോട് ശരീരത്തിലാണാലും രജോ ഗുണം ജാസ്തിയാണതിനോട് ലക്ഷണം നീ தெரிஞ்சுக்கணும். ஆரிட்ட ஓடி போய் சண்டை போடலாம் அப்படின்னு தேடி தேடி அந்நிய கிராமங்களில கூடியும் சண்டை போடுறதுக்கு ஓடி போயிடுவேன். அதை நீ தெரிஞ்சுக்கோ. இப்போ மது கைடபர்களை நம்ம இங்க நினைச்சு பார்க்கிறோம். மது கைடபர்களுக்கு பிறவியிலேயே சண்டை போடுற குணம். அவ சகோதரங்களா இருக்கிறதுனால அவளுக்குள்ள சண்டை போட்டுக்கலை. அதனால சண்டை போடுறதுக்காராது கிடைக்குமா அப்படின்னு தேடி தேடி போய் பிரம்மாவை தேடி பிடிச்சு சண்டைக்கு இழுத்தா. அதை நம்ம பார்த்தோம். அதனால அந்த ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கிறதையாக்கும் இந்த ஆக்டிவிட்டிகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லறார். ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கணும்னு தோணுற அவஸ்தையாக்கும் ரஜோகுணம். அதத்தான் இங்க பிரம்மா நாரதர்கிட்ட சொல்றார். ஒவ்வொரு பிரவൃத்திகள் செய்யணும் செய்யணும் அப்படின்னு தேடி தேடி போற அந்த குணம் அதையாக்கும் இங்க சொன்னது. கலகம் எங்க இருக்கு அப்படின்னு தேடிண்டு போற குணம் அப்படின்னாக்கா வித்தியாசமான பிரவൃத்திகளை செய்யணும் செய்யணும் அப்படின்னு தேடிண்டு போற குணம் இருக்கிறது ரஜோகுணம். ஸ்லோகம் 24. சலசித்தஸ்ச சோத்யர்த்தம் விவாதே சோத்யதஸ்ததா குருமாவரணம் காமம் தமோ பவதி தத்யதா. சலசித்தஹ ச சஹ இதி அர்த்தம் விவாதே சோத்யதஹ ததா குரும் ஆவரணம் காமம் தமஹ பவதி தது யதா. தமசு அப்படிங்கிறது
உண்டாகறத சஞ்சல சித்தனாகிறான். தேவையில்லாத விஷயங்களில மூக்க நுழைச்சு சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கான் அப்படின்னு இந்த ஸ்லோகம். தமோகுணம் அப்படிங்கிறது அழிக்க கூடின குணம். தமசுனா இருட்டு. தமோகுணத்தால ஞானம் அப்படிங்கிறது மறைக்கப்பட்டு அடுத்த வாழை அழிக்க கூடின குணமாக்கும் தமோகுணம். அதனாலேயே மனசு அப்படிங்கிறது சஞ்சலப்படுறது. தேவையில்லாத விஷயங்களில மூக்க நுழைச்சு சண்டை போட்டு அடுத்த வாழை துரோகம் பண்றதுக்கு தோணுறது. ஸ்லோகம் 25. 25வது ஸ்லோகம் அதே மாதிரி 26வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். 25வது ஸ்லோகமும் 26வது ஸ்லோகத்துல முதல் லைனும் பிரம்மா நாரதர்கிட்ட சொல்ற மாதிரி இங்க சொல்லப்படுறது. 26வது ஸ்லோகத்துல 2வது லைன், அதே மாதிரி 27வது ஸ்லோகம் 28வது ஸ்லோகம் இதெல்லாம் நாரதர் பிரம்மா கிட்ட டவுட் கேட்கிற மாதிரியும் சொல்லப்படுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 25வது ஸ்லோகமும் 26வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனும் சேர்ந்து நம்ம இங்க அர்த்தத்தை பார்க்கிறோம். ததாங்கானி குருண்யாஷு பிரபவந்த்யாவ்ருதானி ஜ இந்திரியாணி மனசூன்யம் நித்ராம் நைவாபிவாஞ்சதி. ததா அங்கானி குருணி ஆசு பிரபவந்தி ஆவ்ருதானி ச இந்திரியாணி மனசூன்யம் நித்ராம் ந ஏவ அபிவாஞ்சதி. 26வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன், குணானாம் லட்சணான்யேவம் விஜ்ஞேயானிஹ நாரதா. குணானாம் லட்சணானி ஏவம் விஜ்ஞேயானி இஹ நாரதா. தமோகுணம் உண்டாகிறத சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் எல்லாம் அதிசீக்கிரமா தடிக்கிறது, குண்டாகிறோம். இந்திரியங்கள் தமசால மூடப்படுறது, மனசுக்கு கான்சென்ட்ரேஷன் கிடைக்காம போறது, அதனால தூக்கமும் போயிடுறது. ஹே நாரதா, குணங்களோடு லட்சணங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு பிரம்மா சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறமா 26வது ஸ்லோகத்துல 2வது லைன் நாரத மகர்ஷி பிரம்மா கிட்ட டவுட் கேட்கிற மாதிரி சொல்லப்படுறது. 27வது ஸ்லோகம் 28வது ஸ்லோகம் எல்லாம் நாரதர் பிரம்மா கிட்ட கேட்கிற கேள்விகளாக்கும். 26வது ஸ்லோகத்துல 2வது லைன் நாரத உவாஜா விபின்ன லட்சணா ப்ரோக்த பிதாமஹ குணாஸ்த்ரய. விபின்ன லட்சணாஹ ப்ரோக்தாஹ பிதாமஹ குணாஹ த்ரயஹ. பிதாமஹா, நீங்கள் சொன்னீங்களே 3 குணங்களுக்கும் டிஃப்ரெண்ட் லட்சணங்களாக்கும் இருக்கு அப்படின்னு நாரதர் டவுட் கேட்கிறார். அவரோட டவுட்டை கண்டினியூ பண்றார் 27வது ஸ்லோகம் அதே மாதிரி 28வது ஸ்லோகம் ரெண்டுலையும் நம்ம சேர்த்து அர்த்தத்தை பார்க்கிறோம். 27வது ஸ்லோகம், கதமேகத்ர சம்ஸ்தானே காரியம் குர்வந்தி சாஸ்வதம் பரஸ்பரம் மிலித்வாஹி விபின்னா சத்ரவ
किल कथम एकत्र संस्थाने कार्यं कुर्वन्ति शाश्वतं परस्परं मिलित्वा हि विभिन्नाः शत्रवः किल 28வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனும் நாரதர் டவுட் கேட்கறதாக்கும் 28வது ஸ்லோகத்தோடு 2வது லைன் பிரம்மா ரிப்ளை சொல்றதாக்கும். அப்ப இங்க நாரதர் பேசுற மாதிரி ஆக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 26வது ஸ்லோகத்துல 2வது லைனை பார்த்தோம், 27வது ஸ்லோகத்தை பார்த்தோம், 28வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனையும் சேர்த்து வேணும் இங்க அர்த்தத்தை பார்க்கிறோம். ஏகத்ரஸ்தா கதம் காரியம் குர்வந்தீதி வதஸ்வமே. ஏகஸ்த்ராஹ ஏகத்ரஸ்தாஹ காரியம் கதம் காரியம் குர்வந்தி இதி வதஸ்வமே. ஒரிடத்துல உட்கார்ந்துட்டு எப்படியாக்கும் ஸ்திரமாயிட்டு வேலைகளெல்லாம் செய்யறதுக்கு சாதிக்கும். நீங்கள் சொன்னேளே 3 குணங்களுக்கும் விபின்னமான லட்சணங்களாக்கும் இருக்கு அப்படின்னு. அப்படியாக்குமானா இந்த குணங்களுக்கெல்லாம் ஒரிடத்திலேயே உட்கார்ந்துட்டு எப்படி ஸ்திரமாயிட்டு விஷயங்களை எல்லாம் செய்யறதுக்கு சாதிக்கிறது? ஒரு சேர சேர்ந்துட்டாக்கும்னாலும் இவாளோட சுபாவம் எல்லாம் வேற வேறையாக்குமே. அதே மாதிரி இவா பரஸ்பரம் சத்ருக்கள் மாதிரியும் ஆக்குமே. இதெல்லாம் ஆக்குமே. என்னோட டவுட்டு கிளியர் பண்ணி தருங்கோ. அவ ஒரிடத்துல கூடி உக்காந்துண்டு எப்படி பிரவர்த்திக்கிறா அப்படிங்கிறத எனக்கு சொல்லி தாருங்கோ அப்படின்னு நாரதர் பிரம்மா கிட்ட சொல்றார். அதுக்கு பிரம்மா பதில் சொல்றார். 28வது ஸ்லோகத்தோட 2வது லைனும் அதுக்கப்புறமா இருக்கிற ஸ்லோகங்களும் பிரம்மாவோடு ஆன்சர் ஆக்கும். 28வது ஸ்லோகத்துல 2வது லைன் ஸ்ருணு புத்ர பிரவக்ஷ்யாமி குணாஸ்தே தீபவ்ருத்தயா. ஸ்ருணு புத்ரா பிரவக்ஷ்யாமி குணாஹ தே தீபவ்ருத்தயः. புத்ரா கேளு, சொல்றேன். அந்த 3 குணங்களுக்கும் பிரகாசமான சுபாவமாக்கும் இருக்கு, தீபத்தோட சுபாவமாக்கும் இருக்கு. அதை கேட்டுக்கோ, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றார். എന്നിട്ട് பிரம்மா அவரோடு ஆன்சர் கண்டினியூ பண்றார். ஸ்லோகம் 29. பிரதீபஸ்ச யதா கார்யம் பிரகர்யோத்யர்த்ததர்ஷனம் வர்த்திஸ்தைலம் யதார்ச்சிஸ்ச விருத்தாஸ்ச பரஸ்பரம். பிரதீபஹ ச யதா கார்யம் பிரகரோதி அர்த்ததர்ஷனம் வர்த்திஹி தைலம் யதாஹ அர்த்திஹி ச விருத்தாஹ ச பரஸ்பரம். தீபம் எப்படியாக்கும்? பொருள்களை காட்டித்தரது அப்படிங்கிற பிரவൃத்தியை செய்யறது. எண்ணெய், திரி, நெருப்பு, இது 3ம் தனித்தனியா வாக்குமே இருக்கு. ஒண்ணுக்கு இன்னொன்னு கிட்ட என்ன வாக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. விளக்குல போடுற எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு. விளக்குல எண்ணெய விட்டு திரி போட்டு அதுக்கப்புறமா அதுல அக்னிய பத்த வச்சாதான் விளக்கு அப்படிங்கிறது, தீபம் அப்படிங்கிறது எரியும். தைலம் அதே மாதிரி ட்ரையா இருக்கிற அந்த திரி, ஸ்னிக்தமா இருக்கிற தைலம், வழுவழுன்னு இருக்கிற தைலம், அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ட்ரையா இருக்கிற திரி, அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் நம்ம மிங்கிள் பண்ணிட்டாக்கும் விளக்கேத்துறோம். நெருப்பு பத்த வச்சா அக்னி எரியறது. ஒண்ணுக்கு இன்னொன்னு கிட்ட என்ன தால்பரியமாக்கும் இருக்கு?
கொஞ்சம் யோசனை பண்ணேன் அப்படின்னு சொல்றார் பிரம்மா நாரதர்கிட்ட. பரஸ்பர பின்னங்கள் அல்லவா இதெல்லாம், இதுக்கெல்லாம் ஒண்ணுக்கொன்னு கேரக்டரே வித்தியாசமா இருக்கே, அது நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்றார்.